இந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது மாஞ்சாவேலு படத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் குறிப்பா இந்த படத்துல வந்து கார்த்திக் சார் வந்து ஒரு பிரதான கேரக்டர் நடிக்கிறாரு. ஸோ கார்த்திக் சாரையும் உங்களுக்கு எங்க படத்துல அவரு ராவணா படத்தை முடித்து விட்டு உடனடியாக அவர் ஒப்புக்கொண்ட படம் வந்து எங்க படம் தான். பட் ஐ திங்க் ரிலீஸ்ல எங்க படம் முந்திரும்னு நினைக்கிறேன். ஜனவரி 29 இந்த படத்தை ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து லட்சியம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோடைய ரீமேக்கு. ஆனா தமிழுக்காக நிறைய மாற்றங்கள் பண்ணி இங்க பண்றோம். கார்த்திக் சார் வந்து அதுல வந்து இவர் அருண் விஜயுடைய அண்ணனா நடிக்கிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், அதுக்காக ட்ரெஸ்ஸோட கூட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் காட்சி தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது வந்து தயாரிப்பாளர் மோகன் சார், டாக்டர் மோகன் அவர்களுடைய தயாரிப்பில் வரக்கூடிய 2வது படம். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து இன்னைக்கு 75% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்குது. அதுக்கு மெயின் காரணம் தயாரிப்பாளர் தான். கார்த்திக் சார்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்க கேட்போம், போய் உடனே பேசி கூட்டு வந்து கேட்ட வசதியில் உடனுக்குடனே பண்ணி கொடுத்து ரொம்ப வெகு வேகமா அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு தயாரிப்பாளருடைய காரணம். அதற்கப்புறமா வந்துட்டு அருண் விஜய் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அவருடைய 2வது படமாக அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகவும் பிரயத்தனப்பட்டு ஆக்ஷன் காட்சிகள்லாம் நடித்து நிறைய காயங்களுடன், இப்பவும் அவருக்கு இடது யாரும் கை கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கை வந்து உள் ஃபிராக்சர் எல்லாம் பண்ணி நிறைய காயங்களோட இந்த படத்துல அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்சிகா இந்த படத்துல பேராண்மைக்கு அப்புறம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. பேராண்மை ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்க அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினா புக் பண்ணோம். ரொம்ப அருமையான கோஆபரேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரியா சார் வந்து இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் பண்றாரு. குறிப்பா சொல்லணும்னா மலை படத்துடைய டீம் இந்த படத்துல இருக்கணும்னு சொல்லி கனல்கண்ணன் டேட் வாங்குறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். பின்னாடி அவரை போய் நாங்க ஹைதராபாத் வரைக்கும் விரட்டி பிடிச்சி அவர் டேட்டை வாங்கி கிட்டத்தட்ட இந்த படத்துல மட்டும் அவருடைய ஒர்க் மட்டும் 30-35 நாள் இருக்குது. ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இந்த படம் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா மாஸ் ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்துக்கு ஆக்ஷன் காட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மலை டீம் அப்படியே மாஞ்சாவேலு படத்துல வந்து இணையுது. இதுக்கு நாங்க வந்து குறிப்பா இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேரக்டர் இருக்கு. அதுக்காக பிரபு சாரை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சார் நீங்க பண்ணி கொடுங்க, மலை டீம்ல நீங்க வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துல வந்து டேட் சொல்றேன்னு இருக்கிறாரு. அப்புறம் தயாரிப்பாளருடைய சன் மிஸ்டர் ஹேமந்த் எந்திரிங்க, இவர் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒரு வில்லன் இவரு, அந்த கேரக்டருக்கு அவர் நடிக்கிறாரு. மற்றும் வந்து என்ன, இந்த படத்துல ஒரு டெக்னீஷியன் கூட மலை படத்துல இருந்து மாறல, எல்லாரும் பண்றாங்க. குறிப்பா எங்க டீமுடைய மெயின் பில்லரா ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷ் அதிகம் பேச மாட்டாரு. ஆனா அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களோட ஆரம்பத்திலிருந்து இணைந்து கதை விவாதத்திலிருந்து கேரக்டர் செலக்ஷன் வரைக்கும் கூட இருந்து ஒளிப்பதிவு ஆளரா மட்டும் இல்லாம கிரியேட்டிவாவும் நிறைய எங்களுக்கு விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கார்த்திக் சாரை பத்தி நிச்சயமா நான் இப்ப இந்த பிரஸ் மீட்ல சொல்லணும், ஏன்னா ஒரு இயக்குனர் எனக்கு அந்த கடமை இருக்குது. கார்த்திக் சார் வந்துட்டு எங்களுக்கு மிகவும் ஆச்சரியப்படுத்தும் விதமா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது வந்து என்னன்னா, நான் ஒரு நாள் வந்து காலைல சார் 7:15 நாளைக்கு ஷார்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு, ஓகே அப்படின்னாரு. போகும்போது என்கிட்ட சில பேர் வந்து சார் அவரை நீங்க 7:15 வர சொல்றீங்களா, நான் இல்ல அவர் வந்துருவாரு அப்படின்னு. காலைல 7 o'clock எனக்கு ஸ்பாட்ல இருந்தாரு. இன்னை வரைக்கும் வந்து எனக்கு வந்து மிகவும் அற்புதமான ஒரு ஒத்துழைப்புனா நான் இப்ப ஃபீல் பண்றேன், நம்ம இவர் கொஞ்சம் முன்னாடி இவர் கூட ஒர்க் பண்ணிருக்கணுமே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. மாஞ்சாவேலு மலை படத்துக்கு அப்புறமா நிச்சயமா ரசிகர்களையும் உங்களுடைய விமர்சனத்துல இருந்து நல்ல விமர்சனம் வாங்குற மாதிரியும் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மணி சர்மா சார் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமா போட்டு கொடுத்துருக்காரு. சில சாங்ஸ் ரெக்கார்டு வரைக்கும் போய் கூட நான் டியூனையும் ஆர்கெஸ்ட்ரேஷனையும் மாத்திருக்கேன். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எனக்கு வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் விடி விஜயன், தினேஷ் மாஸ்டர், அவர் வந்து இந்த படத்துல வந்து ஆல் சாங்ஸ் பண்றாரு. போன படத்துல 2 சாங் பண்ணாரு. இந்த படத்துல தினேஷ் மாஸ்டர் எல்லா சாங்கும் பண்ணணும்னு கேட்டு அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சஸ்பென்ஸா இருக்கட்டும் பார்த்தேன். அதாவது வந்து வாகை சந்திரசேகர் வந்து இந்த படத்துல மெயின் லீடு வில்லன் கேரக்டர் பண்றாரு. படத்துல ஒரு பெரிய டெரர் வில்லனா வராரு. அவர் இந்த கேரக்டருக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இல்ல ரொம்ப சரியா இருப்பாரு, அவர் வந்து ஒரு 6
வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு படத்தை வில்லன் நடிச்சார், அப்புறம் வில்லன் நடிக்கவே இல்லை. அதனால இந்த படத்துல வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி, அதாவது இன்ட்ரோடியூஸ் மீன்ஸ் என்ன, வேற மாதிரி வில்லன். அந்த படத்துல சைலண்ட் வில்லன் பண்ணிருப்பாரு, இல்ல பக்கா கமர்ஷியல் வில்லன், அந்த அந்த மாதிரி வில்லன் அவரு. அதை அவர்கிட்ட கரெக்டா அவர் எல்லாம் அதான் கேட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுவாரான்னு. ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த படத்துல நிறைய ஓஏகே சுந்தர், நிறைய நட்சத்திர பட்டாளம் இருக்குது. சந்தானம் லீட் ரோல் பண்றாரு, மிக பெரிய காமெடி ரோல் பண்றாரு, கூடவே கஞ்சா கருப்பு பண்றாங்க, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்றாங்க. அந்த இது வழக்கமா அந்த குடும்பம் இல்லையா, அதுல எல்லாமே இருக்கும். இப்ப கார்த்திக் சார் அடுத்தவங்க கூட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க முன்னாடி இங்க இருக்கிறது ஒரு புதுமுகம், கார்த்திக். 29 வருஷமா நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தரா இருந்த இந்த கார்த்திக் இன்னைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு மீண்டும் சகோதரர் இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் ராவணன் படத்துல நண்பர் மணிரத்னம் அவர்கள் மீண்டும் அறிமுகப்படுத்தினாரு. திடீர்னு ஒரு நாள் போன் வந்தது, நடிக்கிறீங்களான்னு. சரின்னு சொன்னேன். அண்ட் இன்னொரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். திடீர்னு வீட்டுக்கு ஒரு டிஸ்க் வந்தது, லட்சியம்னு தெலுங்கு படம் பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் மலைமலை டீம் அப்படியே அவங்க பண்றாங்க அப்படின்னா, ஸோ நான் கொஞ்சம் ராமன் படம் முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு இருந்தேன். அதை நான் இயக்குனர்கிட்டையும் சொன்னேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி அநேகமா இல்ல, கன்ஃபார்ம்டாவே தெரியும் ராமனுக்கு முன்னாடி நம்ம படம் தான் வரும்னு. இது ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் காரணமா இருந்திருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா சகோதரர் பிரபு, அவர் பொழந்து தள்ளிட்டாரு. ஏன்னா மலைமலை பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு புதுசு, நான் 5 வருஷம் கழிச்சு திருப்பி நடிக்க வர. அவர் மணிரத்னம் அவர்கள் அப்கோர்ஸ் எனக்கு பல வருஷங்களா பழக்கம். பட் இந்த டீம் எனக்கு அறிமுகம் ஆனதுதான் புதுசே தவிர, முதல் நாள்ல இருந்தே ஒரு பல வருடங்கள் பழகிய ஒரு குடும்பமா நாங்க மாறிட்டோம். அதான் ஃபேக்ட். என்னன்னா, டைரக்டர் சார் சொன்னாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே கார்த்திகோட பண்ணிருக்கலான்னு. எனக்கு நான் இன்ஃபேக்ட் அவருக்கு 2வது நாளே மெசேஜ் அனுப்பிச்சேன், SMS. உங்களோட நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கணும் சார். அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் சத்தியமா எனக்கு பேசும்போது எமோஷனல் ஆகுது. என்னன்னா, இப்படி ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், இப்படி ஒரு அற்புதமான இயக்குனர் அவர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, எத்தனை இயக்குனர் பேர் வச்சவரே, கேமராமேன் இருக்காரு, கனல் கண்ணன் மாஸ்டர் இருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட், பழைய நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த லிஸ்ட் உங்களுக்கே இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு இமோஷனல் ரீயூனியன் மாதிரி தான் இருக்கு. இந்த 5 வருஷம் கேப்பே எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் ஏன் நான் நடிக்கலன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஏன்னா இப்படி ஒரு வார்ம் வெல்கமும், ஒரு சகோதரனா ஒரு பிள்ளையா என்னை பாவிச்சு இங்க இந்த கேப்பே இல்லாமல் ஃபீல் பண்ணி, அப்படி ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாம ப்ரொடியூசர் சாரும் சரி, இயக்குனர் சாரும் சரி, ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, they make me feel at home so much. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல இப்போ.